வெல்கம் டு பேசிக்ஸ் வித் பரத். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 3 பெஸ்டான விட்டமின் சி ஃபேஸ் சீரம் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஏதாவது ஒரு விட்டமின் சி ஃபேஸ் சீரம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பிராண்ட் வாங்கணும்னு தெரியல, என்னென்ன இன்கிரியன்ட் இருக்கிற மாதிரி வாங்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும் வீடியோட எண்ட்ல. பொதுவாகவே என் ஃபேஸ் கொஞ்சம் சன்லைட்ல பட்டா கூட ரொம்பவே டர்ன் ஆயிடும், ரொம்ப பிக்மெண்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு 3 விட்டமின் சி சீரம் பத்தி பேசுறேன். அதோட எல்லா பெனிஃபிட்ஸ், அதோட எல்லா இன்கிரியன்ட்ஸ் பத்தியும் தெளிவா சொல்றேன். உங்க ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி விட்டமின் சி ஒர்க் ஆகுங்கிறத நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இமிடியேட்டா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ப்ராடக்ட் பத்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் விட்டமின் சி பத்தி பேசிடுறேன். விட்டமின் சிங்கிறது எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா பிக்மெண்டேஷன் அண்ட் டேன்ல இருந்து உங்க ஸ்கின்னை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். பேசிக்கா சொல்ல போனா உங்க ஃபேஸ் ரொம்ப டேனா இருக்கு, டஸ்கியா இருக்கு, பிக்மெண்டா இருக்கு அப்படின்னா விட்டமின் சி தான் ஒரு மெயினான இன்கிரீடியன்ஸ் எப்பவுமே ஃபேஸ் சீரம்ல. பட் அது நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ரொம்ப கன்சிஸ்டன்டா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்ல நான் அப்பப்ப நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரிசல்ட் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். பட் கொஞ்சம் டிலேயா கிடைக்கும். ஒரு 3 வீக்ஸ்ல கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு 5 வீக்ஸ் ஆகலாம் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா. பட் கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இமிடியேட்டாவே கிடைக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால எல்லாமே இதான் ஃபர்ஸ்ட் இதான் செகண்ட் அப்படின்லாம் இல்ல, எனக்கு சும்மா ரேண்டமா தான் காமிக்கிறேன். டெர்மாகோட விட்டமின் சி ஃபேஸ் சீரம். இதுல 5% நைசினமைடும் இருக்கு, விட்டமின் சி 10% இருக்கு அண்ட் இதுல ஹைலூரானிக் ஆசிட் அதுவுமே இருக்கு. எப்பவுமே விட்டமின் சியை நீங்க எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க என்ன கேட்டா நைட்டு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். மார்னிங்ல நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விட்டமின் சி யூஸ் பண்ணுவோம், பட் சன்ஸ்கிரீன் போட மாட்டோம். சன்ஸ்கிரீன் போடல அப்படின்னா பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். ஆல்ரெடி இன்னொரு வீடியோ இதை பத்தி சொல்லியிருக்கேன், என்னோட ரொட்டீன் வீடியோல இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உங்க ஃபேஸை உங்க ஸ்கின்னை ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும். ஸோ நீங்க மார்னிங் அதை நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா உங்க சன்லைட் உங்க ஃபேஸ்ல பட்டு ஹார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். அதான் நான் எப்பவுமே ஸ்கிப் பண்ணுவேன், நைட்டோட ரொட்டீன் ஆட் பண்ணிப்பேன். இதுல விட்டமின் சி அண்ட் நைசினமைட் இருக்கிறதுனால உங்க ஃபேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஜென்டிலா நல்லாவே இருக்கும். அது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஏன்னா நைசினமைட் இருக்கு. ஸோ உங்க ஃபேஸுக்கு இருக்க அன்இவன் டெக்ஸ்டர் உங்க ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத் பண்ணும் இந்த நைசினமைட். இது என்ன இஷ்யூ அப்படின்னா அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இது என்னோட செகண்ட் பாட்டில். நான் என்ன பண்ணேன், நான் அடுத்த இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை தெரியாம சன்லைட்ல கிட்ட வச்சுட்டேன், யூஸ் பண்ணாம வச்சுக்கிட்டேன், ஒதுக்கி வச்சுட்டேன். அது டைரக்டா சன்லைட்ல பட்டிருக்கு. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ங்கிறதுனால டைரக்டா சன்லைட் பட்டு இதோட கலரை பாருங்க எல்லோயிஷா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி எல்லோயிஷா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். ஒர்க் ஆகாத இந்த சென்ஸ் இதோட நீங்க ஃபேஸ்ல போட்டாலுமே இது ஒர்க் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. அதனால எப்பவுமே விட்டமின் சியை நீங்க வந்துட்டு ஒரு டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ங்கிறதுனால லைட்டா பட்ட உடனே எனக்கு இதாயிடுச்சு. லைட்டா படல, பேசிக்கா ஒரு வீடியோ பார்த்தாலும் ஒரு 1-2 வீக் தாராளமாவே சன்லைட்டா பட்டிருக்கும். அது அப்படி ஆயிடுச்சு. நான் இப்போ யூஸ் பண்றது இல்லை, இதை ஒதுக்கி வச்சிட்டேன். பட் உங்க வீடியோக்காக இதை சொன்னேன். ஸோ எப்பவுமே சன்லைட் வந்து அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்டாட் பிளேயோட பிரைட்னிங் ஃபேஸ் சீரம் தான். இதுல 10% விட்டமின் சி இருக்கு அண்ட் 2% குளுக்கோசமைன் இருக்கு அண்ட் செராமைட்ஸும் அதுல இருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி இதுல விட்டமின் சி, செரமைட் அண்ட் குளுக்கோசமைன் இருக்கிறதுனால உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கின் பேரியர்ஸை இது ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். பிக்மெண்டேஷனை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி உங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் யூவி ரேஸை வந்துட்டு உங்க ஃபேஸ்ல லைட்டா ப்ரொடெக்டும் பண்ணும். இது ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லி. நான் இது கரண்ட்லி நான் இந்த ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு செமையா டிஃபரன்ஸ் தெரியுது என் ஃபேஸ்ல. நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் போட்டோஸும் இதுல அட்டாச் பண்றேன். ஸோ லாஸ்டா என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா விஷ்கேரோட சூப்பர் பிரைட் C16 விட்டமின் சி சீரம் தான். இதுவும் நான் சொன்ன மாதிரி இதுவும் ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. இதுல 10% விட்டமின் சி இருக்கு, 4% நைசினமைட் இருக்கு அண்ட் 1% கோஜிக் ஆசிடும் இருக்கு அண்ட் ஃபெலுரிக் ஆசிடும் இருக்கு. பொதுவாகவே விட்டமின் சி, நைசினமைட் அண்ட் ஃபெலுரிக் ஆசிட் இருக்கிற சீரம் எல்லாமே செம ஸ்டேபிளான ஒரு ஃபார்முலேஷன். இது நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸ் ரொம்பவே க்ளோ அண்ட் பிரைட்டனா இருக்கும் அண்ட் உங்க பிக்மெண்டேஷன் எல்லாம் ஃபேட் அவுட் ஆகும். ஆக்னி கூட நான் சொன்ன 3 ப்ராடக்ட்டுமே பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். எல்லாமே 10% விட்டமின் சி இருக்கிற மாதிரி தான். எனக்கு கேட்டா நீங்க பிகினர்ங்கிறனால உங்களுக்கு 10% கீழே இருந்தா கூட ஓகே தான். நீங்க போக போக வேணா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லைக் 12%, 14%, 16% மாதிரி. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ண சொல்லிக்கிறேன். நீங்க விட்டமின் சி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ் எப்பவுமே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேஸ் கண்டிப்பா ட்ரையா தான் இருக்கணும். அதுக்கு மேல நீங்க இந்த விட்டமின் சியை யூஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க ஜென்டலா. அண்ட் அதை அப்சர்வ் ஆகிறதுக்கும் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பா சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்ணாதீங்க. சன்ஸ்கிரீன் மஸ்ட், ரொம்பவே மஸ்ட். சன்ஸ்கிரீன் இல்லாம நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே வேஸ்ட், சுத்தமா வேஸ்ட். அண்ட் இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளவுதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன 3 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு விட்டமின் சியை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், பாய்.